டர்னர் ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி தெரியுது. ஜாக் மாதிரி ஒரு மோசமான கடற்கொள்ளக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வராங்க. கப்பல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் சோதனை போடுங்க. எல்லாரும் இன்டர்செப்டர் கப்பலுக்கு போங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க புறப்படுறதுக்கு தயாரா வச்சிருந்த கப்பலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தளபதி. புத்திசாலித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இந்த கப்பலை புறப்பட தயார் செய்யுங்க, அவங்களை பிடிக்கணும். அந்த கப்பல் வேகம் உங்களுக்கே தெரியும். எப்படி சார் பிடிக்க முடியல கூட பரவாயில்ல, சொல்ற அளவுக்கு நெருக்கத்திலேயாவது போங்க. சரி சார். கப்பலை திருப்புங்க, வீரங்களை தயார் பண்ணுங்க. நம்ம கப்பலை நாமளே சுடலாமா சார்? ஒரு கடற்கொள்ளக்காரங்கிட்ட நம்ம கப்பல் மாற்றதை விட அதை சுட்டு மூழ்கடிக்கிறதே மேல். சார், இத திருப்பற சங்கிலியை அறுத்துட்டாங்க. எல்லாரும் கடல்ல குதிச்சிருக்க. நான் பார்த்ததிலே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. நானும் எங்க அம்மாவும் இங்கிலாந்துல தான் இருந்தோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை தேடிட்டு நான் இந்த பகுதிக்கு வந்தேன். அப்படியா? எங்க அப்பா பில் டர்னர் ஜெயில என் பேரு டர்னர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு உதவி செய்ய முன் வந்த. ஆனா அதுக்கான காரணத்தை நான் அப்பா உங்ககிட்ட கேட்கல, இப்ப கேக்குறேன், சொல்லு. எங்க அப்பா உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். ஆனா என்ன மாதிரியே கொஞ்சம் பேருக்கு தான் அவரை பத்தி தெரியும். நாங்க அவரை பூட் ஸ்ட்ராப் பில் டர்னர் தான் கூப்பிடுவோம். பூட் ஸ்ட்ராப்பா? நல்ல மனுஷன், திறமையான கொள்ளக்காரன். நீ அவர் ஜாடையில தான் இருக்க. நீ சொல்றது போய். அவர் ஒரு வர்த்தக கப்பல் மாலுமி, சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த நேர்மையான மனிதன். இல்ல, அவரு என்ன மாதிரி ஒரு கடற்கொள்ளக்காரன் தான். எங்க அப்பாவை பத்தி உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. கத்திய கீழே போடு. மறுபடியும் என்னோட சண்டையில தோக்கணுமா? நீ என்ன ஏமாத்திட்ட. நீ மட்டும் நேர்மையா என் கூட சண்டை போட்டிருந்தனா அப்பவே நான் உன்னை கொன்னு இருப்பேன். சண்டையில நியாயம் நேர்மையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அங்கேயே தொங்கிக்கிட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளு. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு, அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உதாரணத்துக்கு, உங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன், அதே சமயத்துல கடற்கொள்ளக்காரனும் கூட. அவர் ரத்தம் தான் உன் உடம்புலையும் ஓடுது, அதனால நீயும் ஒரு நாள் கடற்கொள்ளக்காரனா ஆகலாம். இத பாரு, என் கூட நீ சண்டை போட்டா டாட்டுகா தீவு வர வரைக்கும் நீ இப்படி தொங்கிக்கிட்டு தான் வந்தாகும். என்ன சொல்ற? உனக்கு வேலையாகணும்னா என்னோட தகராறு பண்ணாத வரணும். வசதி எப்படி? எங்க போறோம்? டாட்டுகா.